நான் பொதுவாக எப்படி வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதாவது புதிய ஏற்பாட்டை தனியாகவும் பழைய ஏற்பாட்டை தனியாகவும் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டை நிறைய தடவை படித்து விடலாம். பழைய ஏற்பாட்டை ஒரு தடவை படிப்பதற்கு முன்பாக அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டிலே 2 அதிகாரங்கள் அல்லது புதிய ஏற்பாட்டிலே 2 அதிகாரங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது ஒரே நாள்லேயோ எப்படி வேணாலும் படிக்கலாம். இப்படி நான் படித்து வருகிற அந்த பகுதியானது இப்பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்திற்கு வந்திருக்கிறேன். இதை ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, வாலிய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் இப்படி கிரமமாக வேதத்தை படித்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து வேதத்தை தேவன் எப்படி அவர் கிரியை செய்தார், ஒவ்வொருவராக எப்படி அவர் நடத்தினார் அப்படிங்கிறது புரியும். இல்லை என்று சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலதை படிப்போம், சிலதை படிக்காமல் விடுவோம். இல்லை, அப்படி படிக்கக்கூடாது. நாம் வரிசையாக சரியாக நாம் படிக்க வேண்டும். படித்த பகுதிகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இந்த வேத பகுதியை படித்து கொண்டிருக்கும்போது அதில் எலிசா உடைய அந்த ஆரம்ப கட்டம், எலிசாவுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்தியங்கள் அல்லது இதில் இருக்கிற நபர்கள், அது எலிசாவாக இருக்கலாம், அல்லது அந்த சுனேம் ஊரான அந்த ஸ்திரீ சுனேமியால் அவளாக இருக்கலாம், கேயாசி இவர்களை பற்றியெல்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய வாலிப பிராயத்தில் 21-22 வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்பொழுது இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டேன். குறிப்பாக இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டபொழுது அது என்னுடைய மனதிலே அப்படியே பதிந்து விட்டது. இன்றைக்கு 30 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னமும் அது எனக்கு என்ன செய்யலன்னு கேட்டால் மறக்கவே இல்லை. அது அப்படியே பசுமையாகவே இருக்கிறது. அந்த நாட்களில் கற்றுக்கொண்ட அது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது, இந்த அதிகாரத்திலே நடந்த காரியங்கள். ஆகவே இதை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆகவே இந்த நாள்லையும் கூட பல வருஷங்களாக என்னுடைய மனதில் இருக்கிற இந்த விஷயங்கள், இது ஏற்கனவே சொல்லியிருப்பனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லியிருக்கலாம். இதை இந்த நாள்லையும் படிக்கலாம். இது குறிப்பாக இந்த அதிகாரத்தில், இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்முடைய நடைமுறை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் பெரிய பெரிய சத்தியங்களை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நாம் வானத்திலே உட்கார்ந்திருந்தாலும் கூட நம்முடைய கால்கள் எங்கே இருக்கிறது, அல்லது ஆண்டவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய சிங்காசனம், வானம் அவருக்கு சிங்காசனம். ஆனால் கால் எங்கே இருக்கிறது? கால் பூமியில் தான் இருக்கிறது. அதனால் நான் அதை நினச்சேன். அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த சத்தியத்தை பேசும் பொழுது, அதற்கு அடுத்த வாரம் இந்த வசனத்தை பேசணும்னு நினச்சிருந்தா அதை பேசலை. அது என்ன அப்படின்னா, வானத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாம் இருப்பது எங்கே? இந்த பூமியில் தான் நடக்கிறோம். அதனால் பூமியில் இருக்கிற ஜனங்களை மறக்கக்கூடாது, அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வாரம் அதை நினைத்தேனது. சரி, இந்த 4ஆம் அதிகாரத்தில் எலிசாவை பற்றி ஒரு முன்னுரையை சொல்லிவிடுகிறேன். எலிசா யார் அப்படின்னா, அவன் ஒரு உலக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். தன்னுடைய தகப்பனுடைய தோட்டத்தில் ஏர் பூட்டி விவசாயம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த காலகட்டத்திலே வல்லமையாக இருந்த தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே சில நேரம் அவர் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். எலியாவை போல தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் யாரும் இல்லை அந்த நாட்களிலே. அவ்வளவு தைரியம் உள்ள நெஞ்சுரம் கொண்ட மனிதன். அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அடுத்ததாக என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடுகிறதா அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே தான் ஆண்டவர் அவருக்கு சொன்னார், உன்னுடைய ஸ்தானத்திலே என்ன செய், எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு சொல்லே
தேவன் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அல்லவா, நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபையானது நம்மோடு கூட என்ன செய்கிறதில்லை, நம்மோடு கூட முடிந்து போகாது. அதற்கு அடுத்த ஆளை, ஒருவேளை எலியாவுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். எலியாவுக்கு தெரியவில்லை தான். ஆண்டவரே, நான் ஒருவன் மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்கள் என்னை அப்படின்னு சொல்லி அவர் அந்த சூறை செடியில் உட்கார்ந்து கொண்டு அவர் வருத்தப்பட்டு கொண்டு, அல்லது அந்த குகையிலே ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, இல்லை நீ உன்னை சுற்றி நடக்கிறதை பார்க்கிறாய், ஆனால் என்னுடைய காரியங்கள் ஒரு நாளும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, அவர் எலிசாவை அபிஷேகம் பண்ண அப்படிங்கிறார். எலிசா ஒரு வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சகோதர சொல்லே, சோம்பேறிகளை தேவன் ஊழியத்திற்கு அழைப்பதே இல்லை. வேதத்திலே நீங்கள் எங்கு போய் பார்த்தாலும் சும்மா வீட்டில் உட்கார்ந்து தெண்டச்சோறு சின்னிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் எப்பொழுதுமே ஊழியத்திற்கு அழைப்பதே இல்லை. புதிய உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, பழைய உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். எலிசா அவன் ஒன்றும் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறவனை போய் ஆண்டவர் அழைக்கலை, ஊழியத்திற்காவது வா அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கலை. இல்லை, அவன் பொறுப்பாக தன்னுடைய தகப்பனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தான். அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எலியா போய் அவனை அழைத்தார். அவன் உடனே கீழ்ப்படிந்தான். அதான் ஆச்சரியம். எலிசாவிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம், அவன் அநேக விஷயங்களே சிறந்த மனிதனாக இருக்கிறான். அதில் அந்த முதல் ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது, நாளைக்கு வரேன், அடுத்த நாள் வர்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல, உடனே அந்த வேலையை விட்டு நான் போய் எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தேவனுடைய அந்த எலியாவை பின்பற்றி வந்த மனுஷன். எலியாவை பின்பற்றி வந்த பொழுது அவன் ஒன்றும் பெரிய பாஸ்டராக நியமிக்கப்படவில்லை. யார்? எலிசா ஒரு பெரிய உதவி போதகராகவோ அல்லது அப்படியோ இப்படியெல்லாம் இல்லை. எலிசாவை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் அதை பாருங்கள். 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். எலிசாவுக்கு இருக்கிற அந்த அடைமொழி பெயர் என்னன்னு கேட்டால், ரெவரண்ட் அல்ல, பாஸ்டர் அல்ல, அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிடையாது. அந்த எலிசாவுக்கு இருந்த அடைமொழி பெயர் என்ன? 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். என்ன பாருங்கள், எப்படி அடைமொழி. அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாருங்க அப்படின்னெல்லாம் கிடையாது. இல்லை, அவர் என்ன செய்கிறார், அல்லது எலிசாவுடைய ஊழியம் என்னன்னு கேட்டால், எலியா கை கழுவதற்காக வெளியிலே வந்தால், சாப்பிட்டு விட்டு கை கழுவதற்காக வெளியிலே வந்தால், அந்த தண்ணீர் எடுத்து என்ன செய்யணும்? தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டும். அந்த காலத்தெல்லாம் பைப் கிடையாது. அப்போ யாரோ ஒருவர் தண்ணீர் எடுத்து ஊற்றுவார்கள். அது 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 ஒரு நல்ல பழக்கம் அந்த காலத்திலே. ஒரு வீட்டிற்கு ஒருவர் வந்தால், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போவதில்லை என்று சொன்னால், நான் அந்த காலத்தை சொல்கிறேன், இந்த காலத்தை சொல்லவில்லை. இந்த காலத்தில் தான் நாம் ஷூ போட்டு போகிறோம், நமக்கெல்லாம் அழுக்குமாகறதில்லை, ஒன்றும் ஆகிறதில்லை. ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல. அப்போ அந்த காலத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தால் முதல்ல கால்களை கழுவுவதற்கு என்ன செய்வார்கள்? தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க. அந்த மாதிரி எலியா எங்கேயும் நடந்து வருகிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அவர் சாப்பிட்டு வந்தாலும் சரி, வெளியிலேருந்து வந்தாலும் சரி, அவருக்கு என்ன செய்வார்னா, எலிசா தண்ணி எடுத்து கொடுப்பார், அல்லது தண்ணீர் வார்ப்பார், தண்ணி ஊற்றுவார். நீங்கள் கழுவிங்க எடுத்து அப்படி கொடுக்கறதில்ல, தண்ணியை வார்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மெதுவாக அவர் கை கழுவ அதை ஊற்றுவார். இதுதானுங்க அவருடைய ஊழியம். எது? எலியா பரத்துக்கேறி போகிற வரைக்கும் எலிசாவுடைய ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த எலியாவுக்கு பணிவிடைக்காரனாகத்தான் இருந்தார். ஒரு மூத்த சகோதரனுக்கு கீழாக, ஒரு ஆளுகைக்கு கீழாக இல்லாத யாருமே நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சரியான ஊழியக்காரர்களாக ஆனதே இல்லை.
இல்லை, இன்றைக்கும் இந்த இது இந்த 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 கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது என்று நாம் சொல்லலாம். எனக்கு பைபிள் தெரிகிறது, எனக்கு வரம் இருக்கிறது, எனக்கு பரிசுத்தவான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அதெல்லாம் இருக்கலாம், உண்மைதான். ஆனாலும் கூட தேவன் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு கீழாக, ஒரு பொறுப்புக்கு கீழாக எப்பொழுதுமே நம்மை வைக்கிறார். நான் அப்படி தான் வளர்ந்தேன், நான் வளராததை நான் சொல்லவில்லை, நான் அப்படி தான் நான் வளர்ந்தேன். அப்போது அப்படி வளர்ந்தபடினாலே எலியா அவர் உயிரோடு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் எலிசா இதுதான் அவருடைய அடைமொழி பெயர், இதுதான் பெயர். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே சகோதரர்களே, குறிப்பாக சகோதரர்கள், நீங்கள் எப்பொழுதுமே தன்னிச்சையாக நடக்கிறோம் என்று தயவு செய்து நினைத்து விடாதிருங்கள். எனக்கு வெளிப்பாடு இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் எந்த வெளிப்பாடுமே இப்படி கீழிருந்து கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் வைத்திருப்பாரே தவிர மற்றபடி அல்ல. இது தேவனுடைய ஒரு அற்புதமான பிரமாணம். இயேசுவுக்கே இப்படித்தான் இருந்தது, இயேசுவுக்கே இப்படித்தான் இருந்தது. இயேசு 30 வயது வரைக்கும் அப்படி தான் இருந்தார், தன் தாய் தகப்பனுக்கு கீழே இருந்தார். ஆகவே இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆதிகால அப்போஸ்தலரும் இப்படி தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தான் அப்படி இல்லை. ஆகவே அப்போ என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், உண்மையான தீர்க்கதரிசிகள் எழும்புகிறதில்லை, அவ்வளோதான். உண்மையான தீர்க்கதரிசிகள் எழும்புகிறதில்லை. அல்லது ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட மனுஷனை கண்டுபிடிப்பது என்பது கஷ்டமாக இருக்கிறது. வெளிச்சத்தை பற்றி பேசுகிறவர்கள் உண்டு, ஊழியத்தை பற்றி பேசுகிறவர்கள் உண்டு, எதை வேணாலும் பேசலாம், நன்றாக பாடுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒருவருக்கு கீழாக இருந்து அது என்ன வேலை? அது ஒரு 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 தண்ணீர் கை கழுவுவதற்கு அவர் என்ன கை மோந்து கழுவ மாட்டாரா அப்படின்னா இல்லை, அவர் சாப்பிட்டு வருவார், இவர் பவ்யமாய் போய் தண்ணீர் எடுத்து ஊற்றுவார், அவர் ஊற்றுவார், அவர் கழுவுவார். இதற்காகவா என்னை அழைச்சிங்க? நான் எங்கள் அப்பாவது எத்தனை ஏறுது 12 ஏரோ எத்தனை ஏரோ பூட்டி உழுதுட்டு இருந்த நல்ல விவசாயி அவன். அந்த விவசாய தொழிலை விட்டு போட்டு எனக்கு கூப்பிட்டா பல பேர் சேவம் பண்ணக்கு ஆள் வருவாங்க. அப்படிப்பட்ட வேலையை விட்டு போட்டு நான் உங்களுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதா என்னுடைய வேலையான்னு கேட்டால் இல்லை, அழைப்பு அதுதான், அழைப்பு அதுதான். தேவனுடைய தீர்க்கதரிசி ஆவதற்கு அதுதான் அழைப்பு. ஆகவே இதுதான் சகோதரர்களே எலிசாவை பற்றினதான ஆரம்ப நிலை. அப்புறம் நன்றாக பாருங்கள், எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அத்தனை வருஷங்களும் எலிசா வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு, அந்த கீழ்ப்படிதலுக்கு, ஒரு பொறுப்புக்கு கீழாக இருந்து வளர்ந்ததற்கு பலன் எல்லாம் எப்பொழுது தெரியுமா? அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் என்ன நடந்தது? இரட்டிப்பான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அது வரைக்கும் அவர் எந்த அற்புதம் செய்ய துணியவே இல்லை. ஆனால் அதற்கப்புறம்தான் அந்த சால்வை மட்டும், அந்த எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒன்று கீழே விழுந்தது. அது சால்வை, அது ஒரு அபிஷேகத்திற்கு அடையாளம். அந்த சால்வை எடுத்து கொண்டு போய் தான் முதலாக அந்த யோர்தான் நதியை அடிக்கிறார். அப்பொழுதுதான் தெரிந்தது எலிசாவுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? இரட்டிப்பான அபிஷேகம் கிடைத்திருக்கிறது. சொல்லே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன தெரியுமா? 1, அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசித்து அக்கிரமத்தை வெறுத்தால் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வேறு வழியெல்லாம் கிடையாது, வேறு வழி கிடையாது. அக்கிரமம் அது எந்த ரூபமாக இருந்தாலும் அதை வெறுத்து நீதியை சிநேகியுங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். அது என்னன்னு கேட்டால், அந்த அபிஷேகம், அந்த ஆனந்த தைலத்தின் பரிசுத்தாயின் அபிஷேகம் என்பது அப்பொழுதுதான் வரும். இன்னொன்று எங்கே வரும் அப்படின்னு கேட்டால், இன்னொரு அபிஷேகம் எப்பொழுது வரும்னு கேட்டால், எங்கே போனாலும் சரி நான் யாருக்கு கீழே இருக்க வேண்டும். இப்போது இயேசு கிறிஸ்து வந்தார், ஊழியத்திற்கு வந்த உடனே அவர் என்ன செய்தார்னா, அந்த கீழ்ப்படுதலை பாருங்களேன். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுதான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுங்க, அதுதானுங்க சரி முறைங்க. அப்படிப்பட்ட மேலானவர் அவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்போ யோவான் ஸ்நானே சொல்கிறான், யோவான் ஸ்நானனுக்கு கையெல்லாம் பதறுது. ஐயோ நீங்கள் இங்கே வரீங்க சாமி, நான் உங்ககிட்ட வரணும் அல்லவா, நீங்கள் எங்ககிட்ட வரேன்னு கேட்டால், இல்லை நீ ஞானஸ்தானம் கொடுக்குறவன், ஸ்நானம், உன்னுடைய பேருக்கு அர்த்தமே ஸ்நானகன்.
ஆகவே நான் உன்னிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த யோவான் ஸ்நானகனுடைய அவனுடைய கைகளிலே தன்னை என்ன செய்கிறார், தன்னை கொடுக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகன் அவரை கீழே அழுத்தி எடுக்கிறார். எடுத்தோடனே ஜெபம் பண்ணுகிறார். என்ன நடக்கிறது? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 2 வழியை மறந்து விடாதீர்கள். ஒன்று, பாவத்தை வெறுக்கிற யார் மேலேயும் அபிஷேகம் வரும். பாவத்தினால் வருகிற இன்பத்தை வெறுக்கிறவர்களுக்கு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கப்படுவார்கள். அதே போல் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாக இருக்கிறவர்கள். எனவே தான் சகோதரிகள், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து அது ஏதோ ஒரு போதாத காலம், அது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒரு வழி அது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நான் ஒரு பொறுப்புக்கு கீழாக என்னை கீழடக்கி அவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்கிறேனோ, நான் செய்யாததை நான் உபதேசிக்கவில்லை. சகோதரர்களே, நான் செய்யாததை உபதேசிக்கவில்லை. நான் மனம் புண்பட்டு போயிருந்தால் நான் எப்போ போயிருக்கலாம். ஆனால் நான் மனம் படவில்லை. ஒரு தடவை அது இன்னமும் எனக்கு மூத்த சகோதரனாக இருந்தவரே எனக்கு அதை சொல்லுவார். அதை நான் இன்னமும் அதை சொல்லுகிறேன். ஒரு தடவை என்னுடைய காரியங்களை பற்றி சொல்லும் பொழுது நான் மனம் புண்படாமல் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், ஒரு கீழ்ப்படுதலோடு கூட சொன்னேன், தயவுசெய்து என்னிடத்துல பொறுமையாக இருங்க, நான் சீக்கிரத்தில் இதெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சூழல், என்னுடைய காரியங்களை குறித்து அதை வேறு விதமாக சொல்லியிருந்தால் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். வேறு விதமாக சொல்லியிருந்தால், ஏனுங்க என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் சபையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு மேலே கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திலே நான் கெஞ்சி கேட்கிறது போல தான் கேட்டேன். ஆகவே இது ஏதோ என்னை பற்றி பேசுவதற்கல்ல சகோதர சொல்லே, பொறுப்புகளுக்கு இப்படி கீழ்ப்படிந்து பழகினால் இப்போ நான் யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், யாரிடத்திலே என்னை ஒப்புவிக்க வேண்டும், யாரிடத்திலே என்னுடைய காரியங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் அறிந்திருக்க வேண்டும். எலிசாவுக்கு அது தெரிந்தது. எலிசாவுக்கு தெரிந்தது. அந்த வேலையெல்லாம் பெரிய வேலை கிடையாது, பைபிள் ஸ்காலர் வேலையெல்லாம் கிடையாது. டெய்லி அவர் கைகளை வருவார், தண்ணி எடுத்து ஊற்றணும். அவர் வெளியில் போயிட்டு வருவார், கால்களுவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும். இதுதான் வேலை. இதை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாளிலே அவர் அபிஷேகிக்கப்பட்டார். சரி, இதுதான் எலிசாவுடைய வாழ்க்கையினுடைய முன்னுரை. இப்போ அடுத்தது இந்த 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இந்த 4ஆம் அதிகாரம், இந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். அவர் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், தேவனுடைய ஜனங்களை நடத்துகிறார், அவர்களுக்கு போதிக்கிறார். அவர் நல்ல ஊழியத்தை செய்தார். அதாவது ராஜாக்களுக்கு கூட அவர் ஆலோசனை சொன்னார். அவர் அவருடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டால், எதிரி நாட்டு மன்னன் எங்கெல்லாம் படையை கொண்டு இறக்குகிறான் அப்படின்னு இங்கே இருக்கிற எலிசாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை எலிசா என்ன செய்வார்னு கேட்டால், தன்னுடைய சொந்த நாட்டு ராஜாவுக்கு சொல்லுவார், இந்த சீரியா ராஜா இங்கெல்லாம் வரப்போகிறான், நீங்கள் அங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் சீரியா நாட்டிலேயே எலிசாவுடைய பேர் எந்தளவுக்கு பிரபலமாக இருந்துச்சுன்னு சொன்னால், சீரியா நாட்டு ராஜா அப்படியே தலை சுற்றுது அவனுக்கு. என்னப்பா எப்படி பண்ணாலும் கண்டுபிடிச்சிட்றாங்களே, இது என்ன யாராவது யாராவது நம்ம சோத்தத்தின்கிட்டே நமக்கே உளவாளியா எவனாவது ஏமாத்துக்காரன் நிற்கிறானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது ஒருவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு உங்கள் மனைவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கூட என்ன செய்வார், எலிசா கண்டுபிடிச்சு சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னு தான் அவனுக்கு பகீருங்க, இந்த அளவுக்கா இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லி. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, தன்னை நியாயந்தீர்த்து வாழ்ந்த மனுஷன், தன்னை தாழ்த்தி வாழ்ந்த மனுஷன், அவன் இருக்கிற அந்த பட்டணம் தேவனுடைய பாதுகாப்பில் எப்பொழுதும் இருந்தது. அவனுக்கு தெரியாமல் ஆண்டவர் ஒன்றும் நடக்க முடியாது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்திலே நடக்கிற ஒரு விஷயத்தை குறித்து உனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. இல்லை,
எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடாது. இல்லை, தேவனிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் வாழ்கிற சபை நன்றாக இருக்க வேண்டும், நான் இருக்கிற குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு அது காமிங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா எனக்கு அது தெரியணுமே, எனக்கு தெரியணும், அது எனக்கு தெரியணுமே. என்னுடைய மகள் இப்படி நடந்து விட்டால், மகன் இப்படி நடந்து விட்டான் அப்படின்னு அவங்க மேலே பழிய போடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தெரியணும், எனக்கு தெரியணும். அது எப்படி தெரியும்? நீயே ஒரு பொறுப்புக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, நீயே ஒரு வேலை ஸ்தலத்தில் யாருக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, ஒரு தாழ்மையுள்ள வேலையை செய்கிறது கிடையாது, அப்புறம் எப்படி தெரியும்? ஆனால் பாருங்கள், எலிசா என்கின்ற ஒரு மனிதன் அந்த நாட்டையே பாதுகாத்தான். பாருங்கள், அந்த நாட்டையே பாதுகாத்தான். ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அந்த அபிஷேகம் நம்மிடத்தில் இல்லை. அதற்கு காரணம் என்ன? எலிசா பொறுப்புக்கு கீழ்ப்படிந்த மனுஷன், அதே போல் பாவம் எந்த ரூபமாக இருந்தாலும் வெறுத்த மனுஷன். அதைத்தான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 8-9 வசனத்தை பாருங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் வருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள், யார் சொல்கிறது? அந்த சுனேமியால் சொல்கிறாள். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாவது எலிசாவை பற்றி நல்ல சாட்சி எல்லாரிடத்துலையும் இருந்தது உண்மைதான். என்ன சாட்சின்னு கேட்டால், எல்லாரும் என்ன சொல்வார்கள்? அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ரகசியங்களை அறிவிக்கிறவர், வரும் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எலிசாவை பற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பெண் மட்டும்தான், இவள் தான் என்ன செய்கிறாள்? நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் யார்? இவர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா இல்லை. அவள் சொன்னது, இவர் பரிசுத்தவான் என்று என்ன செய்கிறேன், காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தீர்க்கதரிசி என்பது இஸ்ரேல் நாடெங்கும் பிரபலமானது எலிசாவை பற்றி. ஆனால் இவள் தான் சொல்கிறாள், அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு பரிசுத்தவான். இந்த எலிசா ஒவ்வொரு ஊராக போவார். அப்படி ஊருக்கு போன போது இவரை பற்றி பார்த்த சுனேமியாலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் சகோதர சொல்லி. சுனேமியால் எப்படிப்பட்டவள் அப்படின்னு இந்த பெண் பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷன் தன் ஊருக்கு வருகிறான். எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க? எல்லாரும் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை பற்றி கேட்குறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் சரி. அப்புறம் என்ன, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு அவர் ஒரு பாட்டில் எந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் சுனேமியால் என்ன செய்தால்? கவனித்து பார்த்தால், சரி இவருக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இவருக்கு அடுத்தது அவருக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். என்னத்தையோ ஒரு அப்பத்தை வீசி எரிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிற அல்ல. நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் வந்து இந்த உபசரிக்கும் பண்பை சகோதரிகள், அருமையான சகோதரிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உபசரிக்கும் பழக்கம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது நம் சபைகளிலே சொல்லுகிறேன். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே எழுதப்பட்டிருக்கிற 1 திமோத்தி 2 திமோத்தியிலையோ அல்லது இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் ஸ்திரீ மக்களுக்கு சொல்லுகிற ஊழியத்தில் இது இருக்கிறதா இல்லையா? என்ன இருக்கிறது? உபசரித்து. அதே போல் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். அப்போ உபசரிக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. அதுவும் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறான், அவள் என்ன செய்கிறாள்? அந்த ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாள். சாப்பாடு போடுறதே பெருசுங்க. இவர் வந்தால் இவர் காப்பி குடிப்பாருங்கிறாரு, இவர் டீ குடிப்பாங்கிறாரு. இதுவே பெரிய விஷயம். இது காப்பி போடணுமா அல்ல டீ போடணுமா அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அவளோ என்ன செய்கிறாள்? போஜனம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறா. அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாதுன்னா அதுவே பெரிய விஷயம். ஏதோ வர்ற போதெல்லாம் சோறு போடுறாங்களே, அதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதை கூட செய்கிறதில்ல.
ஆனால் அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள், அடுத்த வசனம் 10ஆம் வசனம். நாம் மெத்தையின் மேல், அந்த வீடு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க தான், யார் சுனேமியாளுக்கு வசதியானவங்க. அதனால் அந்த காலத்திலே ஓட்டு வீடு கட்டல, மச்சு வீடு கட்டியிருந்தாங்க. மரங்களை வைத்து காங்கிரட், இப்போ எப்படி காங்கிரட் வீடு அந்த மாதிரி அவர்கள் மச்சு வீடு என்று சொல்வார்கள், அந்த வீட்டை கட்டியிருந்தார்கள். அவள் யோசித்து பார்க்குறா பாருங்கள், ஒரு 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 பெண்ணுடைய நினைவுகள். அவளை கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொன்னதினாலே ஏதாவது தவறு இருக்கிறதான்னு கேட்டால் தவறில்லை. கனம் பொருந்திய ஸ்திரீ என்றால் ஏதோ விதவிதமாய் மேக்கப் போடுகிறத நான் சொல்லலை, அதை சொல்லலை. கனம் பொருந்தியது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உபசரிக்கிறதுலே ஒரு கனமுள்ள ஒரு பெண், உபசரிக்கிறதுலே ஒரு சுயநலமில்லாத தேவனுடைய, இப்போ ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இவள் என்ன அடிப்படையில் இதை செய்திருப்பாள்? இப்போ நமக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் தேவையாக இருக்கிறது. என்ன விளக்கம்? புதிய ஏற்பாட்டிலே நிறைய விளக்குறை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன விளக்கம்? தீர்க்கதரிசி என்கின்ற நாமத்து நிமித்தம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பலன் இல்லாமல் போகாது அப்படின்னு சொன்ன பிறகு தான் நமக்கு என்ன செய்கிறது, சில பழக்க வழக்கங்கள்லாம் வருகிறது. ஆனால் இவளோ வேதத்தில் எழுதப்படாத, வேதத்திலே சொல்லப்படாத சில விஷயங்களை எல்லாம் அவள் செய்தாள். இப்படி சொல்லியிருக்குதா? சொல்லுங்கள், செய்கிறேன். சொல்லாது நான் எப்படி செய்ய முடியும்? என்ன சொல்லாதது? ஒரு தீர்க்கதரிசி வந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அப்படிங்கிறது ஒரு வேளை சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் சொல்லப்படாதது என்ன? அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வீட்டு மாடியில் ஒரு ரூமை போட்டு கட்டி கொடுக்கறதுங்கிறது அது பெரிய விஷயம். சகோதரர் சொல்ல, தேவனுக்காக வாழ்கிறது என்றால் என்ன? எழுதப்பட்ட வசனத்தின்படி நான் தான் செய்வேனா? அதுக்கு மேலே செய்ய மாட்டேனா? இல்லை, எழுதப்பட்ட வசனத்திற்கு மேலே நம்ம செய்யலாம். ஆமாம், செய்யலாம். இவள் அப்படி செய்தாலே, இப்படி செய்யின்னு சொல்லி என்ன எழுதப்பட்டிருக்குது அவளுக்கு? என்ன வசனம் அவளுக்கு எழுதப்பட்டது? இல்லை, இது ஒரு ஆதங்கத்தினாலே, ஒரு அன்பினாலே, ஒரு பரிதவிப்பினாலே தேவனுடைய மனுஷன் அவன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர், ஏன்னா அந்த காலத்திலெல்லாம் சகோதரர் சொல்லி இந்த காலத்தை போல் அல்ல. அந்த காலத்தில் எங்காவது வீதியில் ராத்தங்குவாங்க, எங்காவது போவாங்க, படுப்பாங்க, மற்றபடி அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கஷ்டமான வாழ்க்கை. அதுவும் பழைய ஏற்பாட்டு நாட்களே தீர்க்கதரிசியாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எப்பொழுது கல்லில் அடி விழுகும், எப்பொழுது துரத்துவாங்கன்னெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ரதம் கிடையாது, கார் கிடையாது. அப்போ இவள் பார்த்தால், அவள் அப்படி முடிவெடுத்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டால், எப்படிங்க ஒரு மனிதன் வருகிறான், வீட்டுக்கு வருகிறான், சாப்பிட வருகிற போது அந்த மனுஷனையே இவள் பார்த்து கொண்டிருக்கிற அவள், சரி வராரா, சாப்பிட்றாரா, போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு முடிவெடுக்காமல், அதற்கப்புறம் அவள் என்ன முடிவெடுக்கிறாள்? நம்முடைய வீட்டு மேலே மொட்டை மாடி இருக்குதல்லவா, மொட்டை மாடியில் நம்மகிட்ட பணம் இருக்குதல்லவா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது? இந்த பணத்தை வச்சு ஒரு ரூமை கட்டுவோம், இந்த மனுஷனுக்கு நாம் ஒன்றை செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஒன்று அவர் தேவனுடைய மனுஷன், இன்னொன்று அவள் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டால், தன் கண்களினாலே அல்லது ஒரு 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 மனுஷனை பார்க்கிறாள். இந்த பிரதரை அடுத்த தடவை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு இருந்தா, ஆமாம், அவள் எப்படிங்க கண்டுபிடித்தாள்? எப்படி அதான் இது பாருங்களேன். நீங்கள் எலிசா தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை, அவள் கண்டுபிடித்தாள். இவர் பரிசுத்தவான், இவருடைய பேச்சு நன்றாக இருக்கிறது, பார்வை நன்றாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் கண்டுபிடித்தாள் அவள். எலிசாவுடைய பார்வை சுத்தமாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து அதில் வாசித்து பார்த்தால், எலிசா அந்த சூனேமியாளை பார்த்து பேசுகிற போதெல்லாம் அவர் நேரடியாக பேச மாட்டார். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னுக்கிட்டு கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்ன செய்ய மாட்டார்னா, நேரடியாக பேச மாட்டார். அவர் எப்படி பேசினார் பாருங்கள். 13வது வசனம். அவள் அவளை 12ஆம் வசனத்தில் அவளுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். இவர் மேலே மொட்டை மாடியில் ரூமில் படுத்துட்டுருக்கிறாரு. கேயாசியை அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. கேயாசி கூட்டிகிட்டு வர்றான். இப்போ கூட்டிகிட்டு வந்தபோது அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். யார்? எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறாள். ஆனால் இப்போ எலிசா என்ன செஞ்சுருக்கணும்? அவளுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்தளவா பேசியிருக்கணும். ஆனால் எலிசா எப்படி பேசுகிறார் பாருங்கள். 13ஆம் வசனம். அவன் கேயாசியை பார்த்து,
இது ஒரு சீடனை வைத்து கொண்டிருந்தால் அந்த சீடனிடத்திலே சொல்லி எல்லாவற்றையும் செய்வது பழக்கம்தான், அது தவறல்ல. இருந்த போதிலையும் கூட அவன் அந்த பெண்ணை பார்க்கிறதை ரொம்பவும் முகத்தை பார்த்து பேசுகிறத தவிர்த்தார் எலிசா. முகத்தை பார்த்து பேசுகிறத தவிர்த்து கேசி பார்த்து தான் சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டும், இப்படி எங்களை இப்படி நீ விசாரிக்கிறியே, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, நான் உனக்கு என்ன செய்யணும், ராஜாவிடத்துலையோ சேனாதிபதி இடத்துலையோ நான் ஏதாவது பேசணுமா, சொல்லு, நான் பேசுகிறேன் அப்படின்னு இவரும் நன்றி அறிதலோடு கூட நானும் உனக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறதை பாருங்கள். அந்த 13ஆம் வசனம் கடைசியிலே முதலிலே சகோதரிகளுக்கு சொல்கிறேன், முதலிலே அவள் சொன்னது என்ன, அவள் உபசரிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் முதல் அவளிடத்திலே பார்க்கிற முதல் விஷயம், அவள் ஒரு உபசரிக்கிறவளாக இருந்தால் அந்த உபச்சாரம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால் பணத்தை செலவு செய்து ஒரு வீட்டை கட்டி அதை ஒரு மனுஷன் போவார், யாராவது சர்ச்சில் இருக்கிறவங்களாம் போனால் தங்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவள் மனது இருந்தது. ரெண்டாவது அவளுடைய மனது என்னன்னு கேட்டால், அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் சகோதரிகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், அதாவது மற்றவர்களுடைய தேவைகளை அவள் பார்த்தாள். அவளுடைய தேவை என்று வரும்பொழுது அவள் என்ன சொல்லுகிறார், இவர்கள் கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறாள், அவளிடத்துல கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கேயாசி கேட்குறக்கு அவள் என்ன பதில் சொல்கிறார், இந்த மாதிரி எந்த சிஸ்டராவது எல்லா சிஸ்டரும் இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன். அது என்னது, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படிங்கிற. ஐயோ, நீங்களாவது கேட்டீங்களே, ஏன் சோக கதையை கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணது எப்படின்னா, எனக்கு வயசு கம்மிங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மா அவங்க என்னை தள்ளி விட்டாங்க. என்னை விட 10 வயசு 15 வயசு கூடுன ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையின் சோகம் ஆரம்பித்தது, இன்று வரைக்கும் தொடர் அப்படின்னு எனக்கு அந்த குறையின் மனசில் இருக்கிறது அப்படின்னு அவன் சொன்னான். நான் இப்போ கதை சொல்லைங்க, உண்மை தான் சொல்கிறேன். அவளுக்கு அப்படி தான் நடந்தது. அவளுடைய புருஷன் யார், குழந்தை பிறக்காத காரணம் என்ன தெரியுங்களா, அவளுக்கு குழந்தை கிடையாது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவள் ஒன்றும் அன்னாளை போல அழுகவில்லை குழந்தை இல்லை என்று. சூனேமியால் இடத்துலேருந்து பார்க்கிற நல்ல குணம் பாருங்கள். சூனேமியாலை பார்த்து மலடின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா, சொல்லியிருப்பாங்க. எந்த ஜனம், என் ஜனம், என்னுடைய ஜனம், என் சொந்தம், என் பந்தம் அப்படின்னு அவன் சொல்கிறாள் அல்லவா. அவன் என்ன சொல்கிறார், என் ஜனத்தின் நடுவே. அந்த தங்கமான சொந்தமெல்லாம் சொல்லியிருப்பாங்க. மலடி, இவளுக்கு ஏதோ சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய குறை அவளுக்கு பெரிதாகவே இல்லை. அது என்ன குறை, ஒரு குழந்தை இல்லைங்கிறது பெரிய விஷயம் அந்த காலத்திலே. ஆனால் அந்த குறை அவளுக்கு பெரிதாக இல்லை. நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, இவர் சொல்கிறது எப்படி எழுதிக்குன்னா, எனக்கு எந்த குறையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. சகோதரிகள் சொல்லுங்களேன், அது சொல்லுங்கள், எனக்கு எந்த குறையும், நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு உண்மையாக தானா. அப்புறம் அடுத்தது, என் ஜனத்தின் நடுவே, என் புருஷனுடைய நடுவே. அப்படி அவ சொல்கிறா பாருங்க. அப்படி அதாவது எனக்கு இந்த பெண்ணை பார்த்தால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு குறை கூட கிடையாதா, ஒரு குறையும் இல்லை. அப்போ அவள் என்ன செய்கிறா, மற்றவர்களுடைய குறை என்னவோ அதை தீர்க்க முயற்சி பண்ணுறா. எலிசாவுக்கு என்ன குறை, அவருக்கு வர்றபோது நல்ல சாப்பாடு போடணுங்க, அவர் வரும்போது அவரை நல்லபடியாக தங்க வைக்கணுங்க. அவர் வீதியில் தங்க வைக்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசியை போய் வீதியில் படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நன்றாகவே இருக்கிறது. அப்போ என்ன செய்யறது, வீட்டை கட்டு, அப்போ ஒரு 5 லட்சம் செலவாகுமே. 5 லட்சம் போனால் என்ன, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
என்ன மனசு பாருங்க. இங்கே பாருங்க, நீங்கள் அதே இதையும் தாம் தூம்னு செலவு பண்ணிடாதீங்க. நமக்கு வேணும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு வேணும். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், அதுக்கு கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்குறேன்னு சும்மா செலவழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? புரியுது. ஆனால் இவள் சொல்லுகிறாள், புருஷனிடத்துல பேசுகிறதை பாருங்கள். புருஷனிடத்தில் இவள் என்ன பேசுகிறாள்? இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட வந்துட்டு போயிருக்கிறார் அல்லவா. இப்போ அடுத்தது இவருக்கு வருவோம். எலிசாவை பார்த்து இவள் கண்டுபிடித்தால் இவர் ஒரு பரிசுத்தவான். அதனால அருமையான, இப்போ சகோதரர்களுக்கு வருகிறேன். சகோதரர்களே, நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போகிறீங்களவா, அந்த வீட்டில், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இப்போ என்னோட மாதிரி வேலை ஸ்தலத்திலாம் பெண்களுக்கு இடமே இல்லை. பெண்கள் வந்தாலும் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம். இப்போ யார் வருஷாவுக்கு பெண் வர்றான்னு நினைக்கிறேன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால் அது இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அநேகம் சகோதரர்கள் நீங்கள் பெண்களோடு இருக்கிற வேலை ஸ்தலத்தில் வேலை பார்ப்பீர்கள். இப்போது உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் இந்த சாட்சியை சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, இந்த ரெண்டுமே அவர் ஒரு தெய்வீக மனிதர் அல்லது அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு அண்ணன் மாதிரி. எனக்கு என்னுடைய அண்ணன் என்கிட்ட எப்படி பேசுனா எப்படி பேசுவாரோ அப்படி தான் என்கிட்ட பேசுவார் அப்படின்னு உங்களோடு வேலை பார்க்குறவர்கள் சொல்ல முடியுமா? உங்களோடு அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்டு பெண்மணிகள், பக்கத்து வீட்டு பெண்கள் உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். எங்கள் அண்ணன் என்கிட்ட எப்படி பேசுனா எப்படி பேசுவாரோ அப்படி தான் இவர் என்கிட்ட பேசுவாருங்க. அவருடைய பார்வை சுத்தம், அவர் என்னை விழுங்கிறது போல் பார்க்க மாட்டார். இதெல்லாம் உலக பாசைகள். என்னை விழுங்கி விடுகிறது போல் என்னை பார்க்க மாட்டாருங்க. அவர் ஒரு அண்ணன் மாதிரி என்னை என்கிட்ட பேசுவார் அப்படின்னு அவருடைய பார்வை, அவருடைய பேச்சில் அப்படியே பேச்சு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சில நேரங்களில் மனைவி இல்லாத நேரத்தில் சில சகோதரிகளானாலும் சரி, உலக பெண்களானாலும் சரி, அதிகமாக வாய் பேச வேண்டும் என்கின்ற ஒரு இச்சை நமக்கு உண்டு. மனைவி பக்கத்தில் இருக்கட்டும், வாயை திறக்க மாட்டாங்க. மனைவி இல்லைன்னா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? அல்லது ஒரு உலக பெண்ணாக இருக்கட்டும், அப்போ மனைவி பக்கத்தில் இருந்தால் இந்த பேச்செல்லாம் வர மாட்டேங்குதுன்னு கேட்டால், இல்லை இதெல்லாம் சுத்தம் இல்லை, சுத்தம் இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லவில்லை, பேசுங்க. ஆனால் மனைவி இருந்தால் எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க, அவ்வளோதான். அப்போது அப்படி இந்த 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 மனிதன், இந்த எலிசாவுடைய வாழ்க்கை. எனவே தான் இன்றொன்றை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் சமீபத்திலே கண்டு மனம் திரும்பினதை சொல்லுகிறேன் சகோதரர்களுக்கு. ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்த்து பேசாமல் எங்கேயும் பார்த்துட்டு பேச முடியாதுங்க. அது முடியாது தான். இப்போ அகஸ்டின் பேர்கிட்ட கேட்பேன், அப்படி செய்ய முடியும்? வேறு அவரோட ஆஃபீஸில் அப்படி செய்ய முடியும்? எங்கேயும் பார்த்துக்கிட்டு ஷிப்பிங் நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்க முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அது முகத்தை பார்த்து தான் பேசி ஆகணும். இப்போ எலிசாவை போல் பேச முடியுமா? எலிசாவை போல் பேச முடியாது. ஆனால் எங்கே பிரச்சனை வருகிறது அப்படின்னு கேட்டால், இந்த நான் சமீபத்திலே கண்டுபிடித்து ஆண்டோடத்திலே மன்னிப்பு கேட்டதைத்தான் சொல்லுகிறேன். என்ன மன்னிப்பு கேட்டேன்னா, யூடியூப்பில் நான் சொல்கிறது மோசமான படங்களை சொல்லவில்லை, மோசமான படங்களை சொல்லவில்லை, கிறிஸ்துவ பாட்டுங்க, கிறிஸ்துவ பாடல்கள். நம்ம அக்காமாரு பாடுறாங்களவா, நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாடுறாங்களவா, அந்த பாடல்களை அந்த கேமராமேனுக்கு என்ன தான் அப்படி ஒரு இதோ தெரியல. அந்த அம்மா உதடு அசைகிறதெல்லாம் என்ன செய்கிறாரு, அந்த உதட்டில் லிப்ஸ்டிக் போட்டதெல்லாம் கிட்ட கேமராவை கொண்டே வச்சு என்ன செய்கிறாங்க. இது என்ன பாட்டுது? நான் சினிமா பாட்டெல்லாம் சொல்ல வரலைங்க, கிறிஸ்துவ பாட்டு தான் சொல்ல வரேன், கிறிஸ்துவ பாட்டை தான் சொல்ல வரேன். கிறிஸ்துவ பாடல்கள். ஒருவேளை சாரோல் நவராஜ் அம்மையார் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. நான் பாடின பாட்டை, நான் ராகம் போட்ட பாட்டை, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது பெற்றுக்கொண்ட இந்த பாட்டை இந்த கன்னிகைகள், இந்த நவீன காலத்து சிஸ்டர்ஸுக்கு உதட்டில் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு உதடு அசைகிறது என்ன, அங்கே பார்க்குறது என்ன, இங்கே இப்படி பாடுறதை பார்த்தா அந்த அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க பரவாயில்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கக்கூடாதுந்தா ஆண்டவர் அவர்களை சீக்கிரம் எடுத்துக்கொண்டார். போதுமா, நீ பாட்டு நீ எழுதின பாட்டெல்லாம் வருங்கால திருச்சபைக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரோ தெரில.
அப்போ இப்படிப்பட்ட பாடல்களை பார்க்கும் பொழுது நான் சோதிக்கப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். நாம் சோதிக்கப்படுகிறது அப்படின்னா என்னன்னு கேட்டால், அதான் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. இந்த காலத்தில் ஒரு செல்ஃபோனை வைத்து கொண்டு அந்த செல்ஃபோனில் அதான் நீங்கள் இன்னொரு ஸ்திரியை போய் பார்த்து பேசிகிட்டு இருந்தால் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஸ்திரியை பார்த்து அதனுடைய முக அழகையோ அல்லது மூக்கழகையோ அல்லது வாய் அழகையோ பார்த்து கொண்டிருந்தால் அது எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த எதிர் பேசுகிற அந்த பெண்ணை கண்டுபிடித்து விடுவாள். ஆனால் ஒரு செல்ஃபோனில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நல்லா அழகாக இருக்கிறாங்களே, நல்ல உதடு நல்லா அப்படின்னு இந்த பாவம் இதுதான். இப்போ எலிசா செய்யாதது என்னன்னு கேட்டால், இதைத்தான் எலிசா செய்யலை. இப்போ நான் எலிசாவை போல் இருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த யூடியூப்பில் வருகிற கிறிஸ்துவ பாடல் பாடுகிற ஒரு பெண்ணுடைய அழகை இச்சிக்கிறேன், நான் எலிசா பார்த்தது போல் பார்க்கவில்லை அப்படின்னு மனம் திரும்பணும். அதனால் எனக்கு இந்த பாட்டு காட்சியெல்லாம் வேண்டாம். வெறும் பாட்டு சத்தம் வந்தாவே போதும். ஏதோ குழுவாக பாடுறதை பார்க்கலாமா, அது பரவாயில்ல. ஆனால் இந்த தனியாக காட்டுக்குள்ளே போய் பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்போ என்னென்னா ஒரு பெண்ணுடைய அழகை இச்சிக்கிற ஒன்று இருக்கிறது. அது இவர்கிட்ட இல்லை. யார்கிட்ட இல்லை? எலிசா கிட்ட இல்லை. அதை இவள் கண்டாள். என்ன கண்டாள்? சுனேமியால் கண்டுபிடித்தாள். இவர் என்னுடைய அழகை இவர் இச்சிக்கவில்லை. ஆமாம், என்னுடைய அழகை இவர் இச்சிக்கவில்லை அப்படின்னு கண்டாள். அப்போ நாம் இன்றைக்கு எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்னு கேட்டால், ஆண்டவரே, நான் யூடியூப்பில் பார்க்கிறேன், அது யாரோ அந்த பெண்ணு கூட பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பெண்ணுடைய அழகை நான் இச்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்தரலும், என்னை மன்னித்தரலும், என்னை மன்னித்தரலும். எனக்கு உமது அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உமது அபிஷேகம். ஒரு கிறிஸ்துவ பாடலை பார்க்கறதுல என்னங்க தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, என்னுடைய கண்ணில் சுத்தம் இல்லை. ஒரு டிவி செய்தி வாசிப்பாளரை செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த செய்தி வாசிப்பாளருடைய முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உமது அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். அப்படி இன்றைக்கு அதான் இப்போ நான் சொன்னது போல் நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறதை தவிர்க்க முடியாது. ஆனால் எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் தவிர்த்து விடலாம். இன்னொரு பெண்ணுடைய போட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ மோசமானதோ அதுபோல தான் இன்னொருடைய பெண்ணை செல்ஃபோனில், அது செய்தி வாசிப்பாளராக இருக்கலாம், பாடுகிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்துட்டு விட்டு போகட்டும். இல்லை வேறு, நானெல்லாம் அதில் சோதிக்கப்பட்டதில்லை வேறு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தெரியாது. சோதிக்கப்படாததை நான் குற்றம் சாட்டலை, நான் மனம் திரும்பினதை தான் சொல்கிறேன். அப்போது இதுதான் அவருடைய அபிஷேகத்தை, அவர் மேல் அபிஷேகம் இறங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதுதான் அவர் பரிசுத்தவான் என்று விளங்கினது. அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை வைத்து பாருங்க, ஒரு மனுஷன் வர்றாரு, சாப்பிட போடுறதே பெரிய விஷயம், சாப்பிட போட முடியல, நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு வீட்டவே கட்டி கொடுக்கறதுங்கிறது என்ன பாருங்கள், எப்படி நம்பிக்கை வச்சா கட்டி கொடுக்க முடியும்? இல்லை, இந்த ஆளை இனிமேல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர சொல்லாதீங்க அப்படின்னு இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஆளை இன்னும் வேலை செய்கிறதுக்கு இங்கே வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது ஒரு பெண் அவள் இந்த அக்கினியாக இருக்கிற இந்த பரிசுத்தமான மனுஷனை கண்டபடினாலே நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு வீட்டை கட்டி கொடுக்குற அளவுக்கு அவர் நம்புகிறான்னு சொன்னால், இந்த எலிசாவுடைய பரிசுத்தம் எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருந்திருக்கும். ஆமாம், அவ்வளோ மேன்மை. கடைசியாக எலிசா இடத்துல இருந்த ஒன்றை சொல்லி முடிக்கலாம். அதாவது அந்த 4ஆம் அதிகாரத்தில் எலிசாவிடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தமான அந்த பண்பை நாம் பார்த்தோம். அவர் கண்களில், அவருடைய பேச்சில் அவர் அவ்வளோ சுத்தமுள்ளவராக இருந்தார். அதே போல் அவர் மற்றவர்களை விசாரிக்கிற மனுஷனாய் இருந்தார். இதெல்லாம் நடைமுறையாய்த்தான் சொல்லுகிறேன். 26ஆம் வசனத்தை பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சுனேமியாளுடைய மகன் செத்து போகிறான், அதற்காக ஓடி வர்றாவ. அப்படி வரும்பொழுது கேயாசி கிட்ட இவர் என்ன சொல்கிறார்னா, நீ எதிர்கொண்டு ஓடி என்ன செய், எதிர்கொண்டு ஓடி அவளை எப்படி விசாரி. 26ஆம் வசனத்தில், நீ சுகமாக்குறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள். சகோதரர்களே,
எல்லாருமே நாம் சொல்லுகிறேன், மற்றவர்களை விசாரியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். இல்லை, விசாரியுங்கள். இது எலிசாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல பழக்கம். நீ சுகமாக்குறியா அப்படின்னு மட்டும் கேட்காதிருங்கள். பாருங்கள், அவனுடைய அக்கறை பாருங்கள். நீ சுகமாக்குறியா? அந்த வயசு கேள்டு அந்த வயசான மனுஷன் ஒருத்தர் இருந்தானே, அந்த ஆள் அப்படின்னாலும் சொல்ல, உன்னுடைய புருஷன். பாருங்கள், அவர் அந்த குடும்பத்து சில பேர் சில பேர்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அவங்களுடைய புருஷனையோ பிள்ளையோ கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க. அது அந்த சகோதரிகளுக்கு பிடிக்கும். அது அல்லது சில அப்படி நான் பார்த்துருக்கிறேன், சில உலகத்திலே கூட அப்படி இருக்கும். எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குதுங்களே, ஆமாம் இருக்குது அப்படின்னு இல்லை. அவளை, அவளுடைய வயதான புருஷனை, அவளுடைய பிள்ளையை எப்படி கனம் பண்ணி சொல்கிறார், இவங்களாம் சுகமாக்குறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க. இதுதாங்க ஒரு 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 தீர்க்கதரிசி அல்லது ஒரு ஒரு அடையாளம். ஒரு எல்லாரையும் விசாரிக்கிறது. எனக்கென்ன, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. கடைசியாக நான் பார்த்து முடிக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த சுனேமியால் இப்படி எல்லாம் இவள் செய்தாள் அல்லவா, இவளுக்கு தேவன் என்னங்க செய்தார் அப்படின்னா, ஒரு பிள்ளையை கொடுத்தார், அது வேறு. அதற்கப்புறம் ஒரு காலகட்டம் கழித்து 7 வருஷம் பஞ்சம் வந்தது அந்த நாட்டில். பஞ்சம் யாருமே பிழைக்க முடியாமல், அல்லது இந்த எலிசா அவள்கிட்ட சொல்லுவார், இங்கே பாரு 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதனால் உனக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்பது யாருக்கு கடந்து வருகிறது என்று பாருங்கள். உனக்கு சொல்லுகிறேன், நீ எங்காவது போய் சஞ்சரி, 7 வருஷம் பஞ்சம் இருக்குன்னு சொல்கிறா. நீ உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நல்லா பார்த்துக்கிற ஆள். அவன் தின்ன என்ன, திங்காட்டி என்ன, செத்த என்ன, போன என்னன்னு அப்படியெல்லாம் நீ இருக்கிறவல்ல, நீ நல்ல பொண்ணு. அதனால் உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றோன்னு சொன்னால், இங்கே இருந்தேன்னா 7 வருஷம் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் சஞ்சரிக்கிறாள். பெலிஸ்திய நாட்டில் இருக்கும் பொழுது 7 வருஷம் முடிஞ்சோடனே திரும்பி வர்றா. திரும்பி வரும்பொழுது அவளுடைய வீடு, அவளுடைய நிலங்கள், இவைகளெல்லாம் இப்போ நம்ம ஆளு தான். அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் காங்கலைன்னா என்ன செய்வாங்க, நான் ஓட்டி தான் பார்க்குறேன், அது வரப்போ திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அதனால் அவள் என்ன செய்கிறாள்னு கேட்டால், அதை பாருங்கள், கரெக்டாக அந்த இதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்கள். 8ஆம் அதிகாரம், அந்த 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 7 வருஷம் கழித்து திரும்பி வரும்பொழுது அங்கே நடக்கிற அற்புதம் என்னன்னு கேட்டால், ராஜா கிட்ட போகிறா, என்னுடைய இடம், என்னுடைய நிலம், என்னுடைய வீடெல்லாம் இப்படியெல்லாம் மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு முறையிடுவதற்காக அவள் போகும் பொழுது, அங்கே ஏற்கனவே யார் இருக்கிறா, அங்கே ஏற்கனவே யார் இருக்கிறாருன்னா, இதையெல்லாம், இத்தனை விஷயத்தையெல்லாம், இத்தனை நல்ல விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு கெட்டுப்போன கேயாசி அங்கே இருக்கிறான். இது பணத்தை துச்சமாக மதித்த சூனேமியாளை பார்த்த மனிதன், பரிசுத்தத்திலே உன்னதமாக இருந்த எலிசாவை பார்த்த மனுஷன், அவன் கடைசியிலே பண ஆசை கொண்டு குஷ்ரோகம் அப்புறம் அந்த போஸ்டே போயிடுச்சு. அந்த எலிசாவுக்கு உதவியாளாக இருக்கிற அந்த பதவியே போய் கடைசியில் எப்படியோ ராஜா கிட்ட நீ எதுக்காக போனாருன்னு தெரியல. அப்படி போகும்போது தான், நான் யாருங்க தெரியுங்களா, நான் எலிசா கிட்ட வேலைக்காரன். அப்படியா, எலிசா என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, செத்து போன பிள்ளையை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் அதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே யார் வர்றா, சுனேமியாலும் அவள் புருஷன் பிள்ளை எல்லோரும் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா, இந்த இழந்து போன வீடு நிலத்தை எல்லாம் கேட்கறதுக்காக, ராஜா கிட்ட கேட்கறதுக்காக வர்றாங்க. பாருங்கள், தேவன் தம்மை கனம் பண்ணவர்களை கனம் பண்ணுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஒரு நாளிலே தன்னுடைய திருக்கரிசியை போஷித்தவளுக்கு அவளுடைய வீடு திரும்ப கிடைத்ததான்னு கேட்டால், திரும்ப கிடைத்தது. எப்படி கிடைத்ததுன்னு கேட்டால், 7 வருஷமாக அந்த இடத்துல என்னெல்லாம் விளைஞ்சிருக்குமோ அத்தனையும் அவளுக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார் அந்த ராஜா சொல்லுகிறார். இடத்த கொடுத்தாவே பெருசுங்க, வீட்டை கொடுத்தாவே பெருசுங்க. ஆனால் 7 வருஷம் அதில் என்ன விளைஞ்சிருந்தா, என்ன விளைஞ்சிருக்குமோ அதெல்லாம் அவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாள். இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறது. நீ 1 டம்ளர் தண்ணீர் கொடுத்தால், அல்லது 1 ஸ்பூனில் நீ அள்ளி கொடுத்தால், ஆண்டவர் திருப்பி கொடுக்கறது எப்படி கொடுப்பார்? ஒரு பெரிய கரண்டியை வச்சு அவர் கொடுப்பார். அவளை கனம் பண்ணினார் ஆண்டவர். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.